வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். புதுச்சேரி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குநரும் பாஜக பிரமுகருமான ஐஜிவி பிரபாதேவி வீரராகு பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு முதல்வர் ரங்கசாமி பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் ஆதரவாளர்கள் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குநரும் பாஜக பிரமுகருமான ஐஜிவி பிரபாதேவி வீரராகு பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக ஐஜிவி பிரபாதேவி வீரராகு நீடூழி வாழ வேண்டி மணக்குள விநாயகருக்கு காலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜிவி பிரபாதேவி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான உழவர்கரை தொகுதி இளைஞர்கள், அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் பாஜக மாநிலம் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு ஐஜிவி பிரபாதேவி வீரராகுவுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மாநிலம் மற்றும் உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன்படி காலை புதுவை லாஸ்பேட் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தில் முதியோருக்கு உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சந்தோஷ் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. இதேபோல் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாளையொட்டி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ, சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், எம்எல்ஏ ஏகேடி ஆறுமுகம், எம்எல்ஏ கென்னடி, முன்னாள் எம்எல்ஏ எஸ்வி சிவகுமார், எம்எல்ஏ சம்பத் மற்றும் ஏராளமான திமுகவினர் உருவப்படத்திற்கு மலர் தூவினர். கை உள்ள மினிஸ்டர் ஜனனி ஸ்ரீ பதிப்பகம் மற்றும் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை இணைந்து நடத்திய முப்பெரும் விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரி எழுதிய கவிதை நூல்களை வெளியிட்டு 50 அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். ஜனனி ஸ்ரீ பதிப்பகம் மற்றும் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை இணைந்து நடத்திய முப்பெரும் விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் பாவலர் மு. விஜய சாமுண்டீஸ்வரி எழுதிய புறநானூற்று புதுமை, பாடும் பறவையே பாடு, ஆத்திசூடி அருமருந்து ஆகிய 3 நூல்கள் வெளியிடப்பட்டது. ஆத்திச்சூடி அருமருந்து ஆகிய 3 நூல்கள் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தமிழ் பட்டறை புதுச்சேரி கிளை 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் காந்தியப்பன் வரவேற்க தமிழ் பட்டறை நிறுவன தலைவர் சேக்கிழார் அப்பாசாமி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டார். இந்த நூல்களை அண்ணா பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் தமிழிளையன் மற்றும் பட்டறை நிறுவன தலைவர் சேக்கிழார் அப்பாசாமி, கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், சென்ட்ரல் நோட்டரி குமாரவேல், சத்யகலா மற்றும் உமா மகேஸ்வரி, முருகானந்த்,
சர்வந்தினி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுவையை சேர்ந்த அறிஞர் பெருமக்கள், கவிஞர்கள் மற்றும் சேவையர்கள் என 50 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இதில் பேராசிரியர் முனைவர் இளங்கோ, கலைமாமணி சீனு வேணுகோபால் நூல் ஆய்வு செய்தனர். இதனை அடுத்து நூல் ஆசிரியர் பாவலர் விஜயசாமுண்டீஸ்வரிக்கு ஔவையார் விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து தொல்காப்பிய விருது முனைவர் இளங்கோ, தமிழ்மாமணி இலக்கியன், தமிழ்மணி துரைமாறலியன், தமிழ்மாமணி பூங்கொடி, பராங்குசம், முனைவர் தமிழிளையன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. விழாவில் பாவலர் மு. விஜயசாமுண்டீஸ்வரி ஏற்புரை வழங்க பதிப்பகத்தார் ரா. ஜனார்த்தனன் நன்றி உரை கூறினார். விழாவில் ராதாகிருஷ்ணன், குழந்தைசாமி, விஜயலட்சுமி, விஜயகுமாரி, பரிமளா, ஆனந்த்நாதன், அன்பரசன், செல்வரசி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், தமிழறிஞர்கள், கவிஞர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். பள்ளி கல்லூரிகளில் சேர்வதற்காக வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், சாதி சான்றிதழ் பெறுவதற்கு கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு வரும் மாணவர்களை மனிதத்தன்மை இல்லாமல் அலைக்கழிக்கப்படும் கொடுமையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திராவிடர் விடுதலை கழகம் தலைவர் லோக ஐயப்பன் தலைமையில் தமிழர் களம் உட்பட பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். அவர் அப்படி வந்து நீங்க சொல்லுங்க, நாங்க எட்டாம் தேதி பேச போறோம். இல்ல வேணா இவ்வளவு பேரு போராட்டம் நடத்துறோம். எவ்வளவு நாளைக்கு இது மாதிரி எவ்வளவு நாளைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. உண்மையிலே நான் போராட்ட செய்தி மக்கள் இருக்கிறாங்க. காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியல்ல. அறிவியல் பூர்வமாக இரு மாநில அரசுகள் இணைந்து அறிவியலாளர்களின் ஆலோசனை பெற்று மத்திய அரசும் பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஆனால் அப்பாவிகள் பாதிக்கும் வகையிலே அரசியல்வாதிகள் செயல்படுகின்றனர் என நடிகர் பிரகாஷ் ராஜ் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி அறக்கட்டளை சார்பில் ஜவஹர்லால் நேருவின் 60ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஜவஹர்லால் நேருவின் தேசிய கொள்கைகள் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, ரவிக்குமார் எம்பி, ஷனவால் எம்எல்ஏ, நடிகர் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு திரைப்பட நடிகர் பிரகாஷ் ராஜ் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில், நாட்டின் முதல் பிரதமரை பற்றி பேசுகிறோம், ஆனால் நான் கடைசி பிரதமர் 1000 வருடம் இருப்பேன் என்று ஒருவர் தேர்தல் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஜவஹர்லால் நேருவின் கொள்கைகளை பேச வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளது. நேரு கல்வி, தொழில் நிறுவனங்கள், அறிவியல் இவைதான் இந்தியாவுக்கு கோவில் என்றார். ஆனால் இப்போதுள்ள தெய்வ மகன் படைத்த கடவுளுக்கே வீடு கட்டி அதற்காக வாக்கு போடு என்று கேட்கிறார் என்ற அவர், கர்நாடகத்தை சேர்ந்த நான் தமிழர்களை பற்றி பேசக்கூடாது என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கூறுவது சரியல்ல. பிரகாஷ் ராஜ் தமிழனா இல்லையா என்று என்னை செல்லமாக ஏற்றுக்கொண்ட மக்களை கேளுங்கள். நான் கர்நாடகக்காரன் தான், ஆனால் நான் இந்தியன். பல மொழிகளில் என்னை வரவேற்கின்றனர். நான் அருமையாக தமிழ் பேசுவதை, தமிழை மதிப்பால் 69% இடஒதுக்கீடு பெற்றதில் பெரிய வரலாற்று போராட்டம் அடங்கியுள்ளது. அதன்படி அண்ணா 41% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அது கருணாநிதி முதல்வரானதும் 49 ஆனது. அதன் பின் எம்ஜிஆர் முதல்வரானதும் 68% ஆனது. பின்னர் மீண்டும் கருணாநிதி முதல்வரானதும் 69% ஆனது. அதை மத்திய அரசு 50% ஆக்க முயன்றது. அதை தடுக்கவே ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது நீதிமன்றம் சென்று அதில் வெற்றி பெற்றார். மறைந்த முதல்வர் கருணாநிதி சம்பந்தப்பட்ட விழா என்பதால் அவரை நினைவு கூர்ந்து பேசினேன். ஆனால் ஜெயலலிதாவை குறைத்து பேசவில்லை. அதில் அனைவரது பங்கும் உள்ளது என்பதை அதிமுகவினர் புரிந்து கொள்வது அவசியம். தீபம் எரிவதை விட அதை ஏற்றியது உயர்ந்ததாகும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கோவிலுக்கு செல்வோர் அதிகம் இருந்தாலும் அரசியலில் ஆன்மீகத்தை மக்கள் எடுத்து வரவில்லை என்பதை பாஜக தலைவர் அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும்.
வேண்டும். காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியல்ல. காவிரி ஆறு பிரச்சனை மக்கள் பேசும் பிரச்சனை அல்ல. காவிரி ஆறு தொடங்கி முடியும் வரையில் மரங்கள் அழிப்பு, ஆக்கிரமிப்பு, மணல் எடுப்பது என பல பிரச்சனைகள் உள்ளன. அதனால் ஆற்று நீர் குறைந்து விட்டது. ஆகவே அறிவியல் பூர்வமாக கர்நாடக, தமிழக அரசுகள் இணைந்து அறிவியலாளர்களின் ஆலோசனையை பெற்று மத்திய அரசு பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதனை விடுத்து தமிழனா கர்நாடகனா என்று பேச வேண்டாம். மொழிக்கும் தண்ணீருக்கும் என்ன சம்பந்தம்? காவிரி பிரச்சனை வந்தால் MP, MLAக்கள் யாரும் பாதிப்பதில்லை. ஆனால் அப்பாவி மக்கள் பாதிக்கும் வகையிலே அரசியல்வாதிகள் செயல்படுகின்றனர் என்ற அவர், காவிரி பிரச்சனையை அறிவியல் பூர்வமாக தீர்ப்பதை விடுத்து பிரதமர் தியானம் இருக்கின்றார். பிறர் பாக்கெட்டிலிருந்து பணம் எடுப்பதால் காந்தி பற்றி மோடிக்கு தெரியவில்லை. தனது பக்கத்தில் இருந்து பணம் எடுத்து செலவு செய்தால் தனது பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்து செலவு செய்தால் காந்தியை பற்றி தெரிந்திருப்பார் என்ற அவர், எனக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நான் மக்களோடு இருக்கிறேன். தற்போது அரசியல் தொழிலாகிவிட்டது என்று அவர் பேசினார். இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.laser cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான். சோ நம்ம Fashion.tailoring இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே, 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்காங்க.